லான்ச் பண்ணலாமா கைஸ்? ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு புது விதமான வீடியோவை பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஜெனிட்ஸோட கட்டானாவை அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு தெரியும். பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதான் அந்த கட்டானா. இந்த கட்டானா சும்மா வீட்டில் தான் இப்போதைக்கு இருக்குது. இதை வச்சு ஒன்றுமே பண்ணல. ஜஸ்ட் நான் இதை சொல்லியிருந்தேன், இந்த கட்டானா வந்து உட்டனில் செஞ்ச கட்டானா, இதை வச்சு பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. காஸ்ட்லிக்கு யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டினா டெக்கரேட்டிவ் ஐட்டம் மாதிரி வீட்டில் ஏதாவது ஸ்டாண்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்னென்னா, இந்த கட்டானாவை பேப்ளேட் லான்ச்சராக மாற்றினா எப்படி இருக்கும்? அதாவது எப்படின்னா, கட்டானாவை நம்ம எடுக்கிற அந்த செகண்டில் பேப்ளேடு லான்ச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருந்தேன். ஸோ அதைத்தான் இந்த வீடியோவில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படிங்கிறது தெரியலை. ஸோ பட் எனக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்குது. அந்த ஐடியா இதில் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இட்ஸ் அ கட்டானா லான்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், நம்மளோட கட்டானா லான்ச்சர் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருள் ஃபஸ்ட்டு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கட்டானா. நான் ஜெனிட்ஸோட கட்டானா எடுத்திருக்கேன். எனக்கு ஜெனிட்ஸு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அது உங்களுக்கு தெரியும். நம்ம அதை காஸ்ப்ளேலாம் பண்ணி போட்டிருக்கோம். எனக்கு ஃபேவரட்டாக இருக்க ஜெனிட்ஸோட கட்டானாலே நான் வந்து அந்த லான்ச்சரை கிரியேட் பண்ண முடிவு பண்ணிட்டேன். ஸோ நமக்கு ஒரு கட்டானா தேவை. அதுக்கப்புறமா தேவைப்படுறது பேப்ளேட் எக்ஸோட லான்ச்சர். நான் ஏன் பேப்ளேட் எக்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன்னா, இந்த லான்ச்சர் மோஸ்ட் பவர்ஃபுல்லான லான்ச்சர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஸ்கொயர் டைப்பில் இருக்கும். அந்த ஒரு ரீசனால தான் நான் இந்த லான்ச்சரை சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த வைண்டர் பார்த்தீங்கன்னா, இது யூஸ்வலாக டக்கரோடாமிக்காரங்க கொடுக்குறது. இதை நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்மளாவே 3D பிரிண்ட் பண்ணி ஒரு வைண்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதை நம்ம வீடியோவே பண்ணியிருந்தோம். ஸோ அதில் யூஸ் பண்ணியிருக்க வைண்டரை தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது நார்மலாக இருக்க வைண்டரை விட ரொம்ப பெருசாக இருக்கும். ஹைட் வைஸ் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ இதனால் பேப்ளேடோட ரொட்டேஷன் பவர் இன்னும் அதிக மடங்கு கிடைக்கும். அந்த ஒரு ரீசனால தான். அண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மூணுமே ஒரே கலரில் இருக்கும் கைஸ். இதுவும் வெள்ளை, இந்த லான்ச்சரும் வெள்ளை, ரிப்கோடும் வெள்ளை. ஸோ அதனால் மேட்சிங்காக இருக்கும். அதுவும் ஒரு காரணம் தான் நான் இந்த கட்டானாவை சூஸ் பண்ணது. அதுக்கப்புறமா நமக்கு தேவைப்படுறது வந்து நியோடைனியம் மேக்னெட்டு. ஸோ இந்த மேக்னெட் வந்து நான் எதுக்கு கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன்னா, இந்த கட்டானாவை நம்ம பேப்ளேட் லான்ச்சராகவும் யூஸ் பண்ணலாம். தேவையில்லாட்டினா நம்ம லான்ச்சரை கழட்டி போட்டவும் செய்யலாம். அந்த ஒரு ரீசனால தான் நான் நியோடைனியம் மேக்னெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பட் இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒட்டி நிற்கும் அப்படிங்கிறது தெரில. மேபி இது ஃபெயிலாக கூட ஆகலாம். பட் பொறுத்து இருந்து பார்ப்போம் இது ஒர்க் ஆகுதா இல்லைங்கிறத. ஸோ ப்ரொசீஜருக்கு வந்துட்டோம். ஸோ கட்டானா வந்து எந்த இடத்துல இருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற நோட்டீஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அந்த ஒரு ரீசன்னால் நம்ம இப்படி தலைகீழ திருப்பி வச்சு இங்கே நம்ம க்ளூகன் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த கார்னரில். ஸோ க்ளூகன் கையில் இருக்குது, இதை மாட்டிட்டு வந்துடலாம். ஸோ கைஸ், க்ளூகன் ஹீட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிரும் நம்ம கட்டானா லான்ச்சர். ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொஞ்சம் க்ளூகன் அப்ளை பண்ணி இது மேலே நியோடைனியம் மேக்னெட்டை ஃபிட் பண்ணிடுவேன். அதே மாதிரி இதுலேயும் க்ளூகனை அப்ளை பண்ணி இங்கேயும் ஒரு நியோடைனியம் மேக்னெட்டை ஃபிட் பண்ணிடுவேன். ஸோ இந்த ரெண்டையும் ஃபிட் பண்ணனால இப்போ நான் இந்த லான்ச்சரை ஜஸ்ட் இப்படி ஒட்டி வச்சாலே போதும், இது ஸ்டிக் ஆகி நின்றுக்கிறோம். அந்த ஒரு கான்செப்ட் தான். பட் நான் லான்ச் இழுத்து விடும்போது மேபி அந்த மேக்னெட்டிக் பவர் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ப்ராப்பராக லான்ச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவும் ஒரு டவுட் தான். அதான் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னேன். பட் இது ஒர்க் ஆகுதா இல்லைங்கிறத பார்ப்போம். இதான் ஃபஸ்ட்டு டெக்னிக். இந்த ஃபஸ்ட்டு டெக்னிக் வேலை செய்யுதான்னு பார்ப்போம். அப்படி இல்லாட்டினா வேறு டெக்னிக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். லான்ச்சரோட கிரிப் இங்கே வரும். இப்படி தான் நம்ம ஸ்டிக் பண்ணி வைக்கணும். ஸோ அப்போது இங்கே ஒட்டலாம். எனக்கு தெரிஞ்சு இவனை இங்கே ஒட்டலாம். ஸோ நம்ம க்ளூகன் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ கைஸ், அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதை எடுத்து ஒட்டிடலாம் அப்படி மேலே. எஸ், அதான் ஒட்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். அண்ட் இந்த கார்னர்ஸ்லேயும் கொஞ்சம் அப்ளை பண்ணிடலாம். இந்த நியோடைனியம் மேக்னெட் வந்து பிடிங்கிட்டு வந்துடக்கூடாது. அதையும் நம்ம பார்க்கணும். ஓகே கைஸ், ஒட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா, இன்னொரு நியோடைனியம் மேக்னெட் எடுத்து இது மேலே அப்படியே இப்படி பேஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இங்கே க்ளூகனை அப்ளை பண்ணுறோம். ஸோ ஒரு சர்க்குலர் பாத்தில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்ம கட்டானா மேலே அப்படியே ஸ்டிக் பண்ணி ஒட்டி வைக்கணும். ஸோ கட்டானா எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இப்போது இதை மல்லாக்கா படுக்க போட்டுருவோம். போட்டு கரெக்டாக இந்த பொசிஷன் பார்த்து வைக்கணும் கைஸ், இல்லாட்டினா மிஸ்டேக் ஆகிரும். ஸோ இங்கே வச்சுட்டு அவ்வளோதான். ஓகே, ஒட்டியாச்சு. இப்படி தான் கைஸ். ஸோ ஒட்டிட்டோம் கைஸ் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒட்டி நிற்கிது. இனி இது காயட்டும். கரெக்டாக வச்சு விட்டு நிப்பாட்டிடலாம். ஏன்னா அசையக்கூடாது, ஆடக்கூடாது, அப்படியே இருக்கணும் கரெக்டாக. அப்போ தான் ஒட்டி நிற்கும். அதுக்கப்புறமா
இந்த சைடு நம்ம க்ளூகன் போடணும். இந்த இடம் இருக்குல்ல, இது க்ளூகன் போட்டாலும் சரி, அப்படின்னா டேப் போட்டு விட்டாலும் சரி, நான் க்ளூகன்னே போடுறேன் லைட்டாக ஒரு சின்னதில். பார்ப்போம் இது சக்ஸஸ் ஆகுதாங்கிறத பார்ப்போம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ இது ப்ராப்பராக காஞ்சிருச்சு கைஸ், நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல கொஞ்சோண்டு க்ளூகன் அப்ளை பண்ணுறோம். இந்த கேப்பு தெரியுது பார்த்தீங்களா, இங்கே கொஞ்சோண்டு க்ளூகன் அப்ளை பண்ணுறோம், கொஞ்சோண்டு. ஸோ இந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஐயோ நிறையா ஆயிடுச்சு கைஸ், எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஆயிரும்னு. சரி பரவாயில்ல, அப்படியே ஒட்டி விட்ருவோம். அட குய்யலை நகர்றாண்டாவே, என்னால் இப்படி நிறையா ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே, க்ளூகனுங்கிறனால நான் அப்புறமா கூட சுரண்டி எடுத்துக்குவேன். ஓகே முடிஞ்சு கைஸ். இனி இது காயட்டும். இந்த இடத்துல இதை டேரெக்டாக நான் அப்ளை பண்ணலாம், க்ளூகனை போட்டு ஒட்டலாம். பட் அப்படி ஒட்டினா நல்லா இருக்காதுன்னு தோணுச்சு. இதுதான் இப்போ ப்ராப்பராக இருக்குது. சரி ஓகே, இது காஞ்ச உடனே நம்மளோட கட்டானா லான்ச்சர் ரெடி ஆயிரும் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்படி செங்குத்தாக பிடிச்சி நிப்பாட்டிக்குவோம், ஏன்னா அப்போ தான் அந்த க்ளூகன் வேறு எங்கேயும் அப்ளை ஆகாது. ஆல்ரெடி கீழே உள்ளெல்லாம் போய் நின்றுச்சு க்ளூகன்னு. இப்படி பிடிச்சி நிப்பாட்டலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ காய்ஸ், பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கட்டானா லான்ச்சர். பாருங்கள், கேமராலாம் கவர் பண்ண முடியல, அந்தளவுக்கு லெங்க்த்தாக இருக்குது. இதை அப்படியே எடுத்தோம்னா லான்ச்சர் மட்டும் ஸ்பின் ஆகிறது தெரியுது கைஸ். இதை மறுபடியும் நம்மளால் இன்செர்ட் பண்ண முடியும், பட் ப்ராப்பராக டக்குன்னு உள்ளே போகாது. ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருக்கும், பட் உள்ளே போயிடும். பார்த்தீங்களா, அதுதான் உள்ளே போயிடுச்சு. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ நம்ம ஸ்டேடியத்தை எடுத்து லான்ச் பண்ணோம். பட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பேப்ளேடோட இந்த லான்ச்சர் பிடுங்கிட்டு போயிடுச்சு. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ளூகன் ஸ்ட்ராங்காக இருக்குது, பட் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அவ்வளோவா ஸ்ட்ராங்காக இல்லை. நான் நியோடைனியம் மேக்னெட்டிக்னால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினச்சேன், பட் இது அந்தளவுக்கு இல்லை. லான்ச் பண்ணி டக்குன்னு பிடுங்கிருச்சு. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கேயும் கொஞ்சம் க்ளூகன் அப்ளை பண்ணி இதை அப்படியே டேரெக்டாகவே ஒட்டிடலாம். ஏன்னா வேறு ஆப்ஷன் கிடையாது நமக்கு இப்போதைக்கு. ஸோ அப்ளை பண்ணிடலாமா? ஸோ கொஞ்சம் க்ளூகன் எடுத்து இதில் அப்படியே அப்ளை பண்ணுறோம். ஓகே முடிஞ்சு. அப்படி டேரெக்டாக எடுத்துகிட்டு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை உள்ள இன்செர்ட் பண்ணுவோம். ஓகே, இன்செர்ட் பண்ணியாச்சு. கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு நம்புவோம். இனி லான்ச் பண்ணும்போது பிடிங்கிட்டு போகுதா என்னங்கிறது தெரில. ஸோ இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காண்டி இந்த சைட்லேயும் கொஞ்சம் க்ளூகன் அப்ளை பண்ணிக்கலாம் லைட்டாக. ஓகே, அப்ளை பண்ணியாச்சு கைஸ். ஓகே கைஸ், அப்ளை பண்ணிட்டோம். இனி இந்த லான்ச்சரை பிடுங்கவே முடியாது. நான் வந்து எப்படின்னா டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கூட அட்டாச் பண்ணலாம்னு நினச்சேன், பட் அது வேலைக்கு ஆகலை. அதனால் நான் ஃபுல்லாக க்ளூகனில் ஒட்டிட்டேன். ஸோ நம்ம லான்ச்சர் ரெடி பண்ணிட்டோம். உண்மையிலே பார்க்குறதுக்கு ஒரு கட்டானா மாதிரி தான் இருக்குது. லான்ச்சர் மாதிரி யாருன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ ஒரு கட்டானாலேருந்து எப்படி ஒரு பிளேடை எடுக்கிறோமோ அந்த டைமில் பேப்ளேட் லான்ச் ஆகும். ஸோ லான்ச் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்க போகுதுங்கிறது. இந்த தடவை பிடுங்கிட்டு போகாதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக க்ளூகனை போட்டு அப்ளை பண்ணியாச்சு. ஸோ பிடுங்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை ப்ரோ. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ லான்ச் பண்ணாங்க கைஸ். ஓ கைஸ், இது உண்மையிலே வேற மாதிரி. இங்கே பாருங்க, கட்டானாவுக்கும் ஒன்றும் ஆகலை, லான்ச்சரும் இந்த தடவை பிடுங்கிட்டு போகலை. ஸோ ஃபுல் ஸ்பீடில் நம்மளால் லான்ச் பண்ணியிருக்கோம், எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல். ஸோ உள்ளே போயிடுச்சு, 2 ட்ரைலே உள்ளே போயிடுச்சு. உண்மையிலே மாசாக இருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கட்டானா பிடிக்கிற வைப் தான் இருக்குது, லான்ச்சர் பிடிக்கிற வைப்பே இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பின்னாடி லான்ச்சர் இருக்கிறதே தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த கட்டானா லான்ச்சரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை வச்சு ஒரு 100 பேபிள் இன்ஸ்டா சண்டை போட்டால் எப்படி இருக்கும் இந்த லான்ச்சரை வச்சேவும்? ஸோ அப்போ மேபி அந்த 100 லான்ச்செலாம் விட்டால் பிடிங்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பேப்ளேட் எக்ஸோட பே. ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னொரு தடவை நம்ம லான்ச் பண்ணி பார்ப்போம். நம்ம இந்த தடவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த லான்ச்சு 3, 2, 1 அடி. ஸோ நான் ஃபுல் பவரில் தான் லான்ச் பண்ணுறேன், ஃபுல் ஃபோர்ஸ் இழுத்து தான் லான்ச் பண்ணுறேன். ப்ராப்பராக செம்ம பவர் லான்ச் ஆகுது கைஸ், குறைய சொல்ல முடியாது. அல்டிமேட் கைஸ், வெறித்தனமாக இருக்குது. எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் உள்ளே இன்சர்ட் ஆகுது. மாஸ் சும்மா கட்டானா இருக்குது, என்ன பண்ணலான்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கட்டணா டெய்லி எடுத்துகிட்டு போகலாம் போல். ஸோ என்ன லான்ச் பண்ணலாம். 3, 2, 1. இதை விட இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுக்கிறேன். ஓகேவா? 3, 2, 1. ஆனால் இப்படி எடுக்க முடியாதே, இப்படி தான் வந்தாகணும். சரி, ஸ்ட்ரைட்டாக இருந்து எடுத்து பார்க்கட்டுமா?
உங்களுக்கு கேமராவில் தெரியலான்னு தெரியல, ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்படியே பண்ணுறேன், இப்படியே லான்ச் பண்ணுற வேறு ஆப்ஷன் கிடையாது. ஸோ பார்த்துக்குங்க, வேறு மாதிரி கைஸ், உண்மையிலே வேறு மாதிரி. ஓ ஹே, ஃபர்ஸ்ட் ட்ரைலர் ஸ்ட்ரைட்டாக இன்சர்ட் ஆயிருச்சு. இன்னும் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வேணும், இந்த லான்ச்சிங் பவர் வேணும்னா நீங்கள் லான்ச்சரே இப்படி டேரெக்டாக இப்படி பிடிச்சிக்கலாம். லான்ச்சரை பிடிச்சிட்டு இப்படி லான்ச் பண்ணலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் அப்படிலாம் கிடையாது, நீங்கள் நார்மலாக இப்படி பிடிச்சி கேஷுவலாக லான்ச் பண்ணுறதே மாசாக இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இந்த 3D பிரிண்ட் பண்ணிட்டு வந்த வைண்டர்னால தான் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஸ்வாடு மாதிரி நிற்கிது. இந்த வைண்டர் அப்படி இருக்காது, பெண்டபுளாக இருக்கும், பெண்ட் ஆகும். பட் இவன் பெண்ட் ஆக மாட்டான். அதனால தான் நான் இந்த வைண்டர் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ கைஸ், அவள் தான் வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ மாசான ஒரு கட்டானா லான்ச்சரை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இதுதான் ஸோ ஒரு பேப்ளேடு லான்ச் பண்ணுற மாதிரி கட்டானா லான்ச் பண்ணலாம். மாசா இருக்குல்ல? ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிற கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு புது வகையான வீடியோ பார்க்கலாம். ஸோ see you in the next video. This is crafted by Dabba Manda. Tada guys.